இது தமிழக தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் திருப்பங்கள் குறித்த ஒரு விரைவான சுருக்கம். எலெக்ஷன் முடிஞ்சு 5 நாள் ஆச்சு. ஆனா இன்னும் யாரும் ஆட்சி அமைக்கல. இந்த நேரத்துல பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்ட ஒரு சின்ன போஸ்ட் அரசியல்ல பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. முதலாவதாக, ஆட்சி அமைக்கும் ரேஸ்ல நாங்க இல்லன்னு அதிமுக ஒதுங்கிட்டாங்க. 47 எம்எல்ஏக்கள் இருந்தும் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்துக்கள்னு இபிஎஸ் சொல்லிட்டாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, களத்துல இறங்கி அடிப்பாருன்னு எதிர்பார்த்த ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் திடீர்னு ஆடியன்ஸ் சீட்ல போய் உட்கார்ந்து கைதட்டுற மாதிரி தான் இது இருக்கு. இரண்டாவதாக, நடிகர் விஜயன் கட்சியான தவகவின் தற்போதைய சவால். அவங்க தான் அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டிக்கு தேவையான 118 தொட அவங்களுக்கு இன்னும் 10 எம்எல்ஏக்கள் வேணும். காங்கிரஸ் கிட்ட 5, கம்யூனிஸ்ட் கிட்ட 4ன்னு 9 பேர் சப்போர்ட் கிடைச்சாலும் அந்த மிச்சம் இருக்கிற ஒரு இடத்துக்காக விசிகாவோட முடிவுக்காக வெயிட் பண்றாங்க. 99% தூரத்தை ஈஸியா கடந்துட்டு இந்த கடைசி ஒரு அடி மட்டும் அவ்வளோ பெரிய மலையா நிக்குது பாத்தீங்களா? இறுதியாக, மாறப்போகும் கூட்டணிகள். எலெக்ஷன் அப்போ அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கவே மாட்டோன்னு தவக ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஆனா இப்போ அதிமுக ஒதுங்குனதால நிலைமை வேற இல்லையா? அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, எதிரியும் இல்ல. சோ அந்த ஒரு வாய்ப்புக்காக 47 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற இபிஎஸ் கிட்ட தவக இப்போ ஹெல்ப் கேட்பாங்களா? ஆக மொத்தம் அந்த ஒரே ஒரு எம்எல்ஏவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற தவகவோட அடுத்த மூவ் என்ன? அதிமுகவோட இந்த சைலண்ட் பிளான் என்ன பண்ண போகுதுங்கிறது தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு.